சங்கீதம் 23 ಕೀರ್ತನೆ 23 1-2 வாசிக்கிறேன். ಮೊದಲ 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದ್ತೇನೆ. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ಯೆಹೋವನು ನನಗೆ ಕುರುಬನು, ಕೊರತೆ ಪಡೆನು. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டங்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ಆತನು ಹಸಿರು ಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗಿಸುತ್ತಾನೆ, ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿಗೆ ಬರಮಾಡುತ್ತಾನೆ. இது ஒரு நல்ல ஒரு சங்கீதம். அது ನೋಡ್ರಿ, ಇದು ಬಹಳ ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಕೀರ್ತನೆ. அதில் ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக எடுத்து பிரசங்கம் பண்ணலாம். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪ್ರತಿ ಪದವನ್ನು ತೆಗೆದು ನಾವು ಪ್ರಸಂಗಿಸಬಹುದು. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை வச்சு இதில் கிட்டத்தட்ட நிறைய வாரங்கள் பேசிடுவேன். 12 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಈ ಒಂದು ವಾಕ್ಯನ ಇಟ್ಟು ಹಲವು ವಾರಗಳು ಮಾತಾಡಿದ್ದೇನೆ. கர்த்தர் அந்த வார்த்தைக்கே பேசிட்டு என் மெய்ப்புறா இருக்கிறார், என் என்ற வார்த்தை எதெல்லாம் குறிக்குதுன்னு எடுத்து பேசிட்டேன். ನೋಡ್ರಿ, ಕರ್ತನು ನನಗೆ ಕುರುಬನು, ನನಗೆ ಅನ್ನೋಂಥ ಪದನ ಹಲವು ಭಾಗದಲ್ಲಿ ಮಾತಾಡಿರ್ತೇನೆ. ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனாலும் எனக்குள்ள அந்த ஞாபகம்லாம் அப்படியே இருக்குப்பார். என் என்ற வார்த்தை என்னன்னா உரிமை போராட்டம். ಹಲವು ವರ್ಷಗಳಿಂದನೇ ಮಾತಾಡಿದ್ದೇನೆ, ಆದರೂ ಅವುಗಳ ಜ್ಞಾಪಕ ಇದೆ. ನನಗೆ ಅನ್ನೋದು ನನ್ನ ಹಕ್ಕನ್ನು ಸೂಚಿಸ್ತದೆ. நம்முடைய பொருளையோ நம்முடைய காரியத்தையோ நம்முடைய சுதந்திரத்தை நம்ம விட்டு தரவே மாட்டோம். ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ವಸ್ತು ನಮಗೆ ಮೀಸಲಾಗಿರೋದು, ನಮ್ಮ ಒಂದು ಹಕ್ಕನ್ನು ನಾವು ಬಿಟ್ಕೊಡೋದೇ ಇಲ್ಲ. ஒரு ஒரு பார்க்கிங்கில் போனீங்கன்னா கூட ஒரு 100 பைக் நிற்குதுன்னு வைங்களேன். ಒಂದು ಪಾರ್ಕಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರು ವಾಹನ ನಿಲುಗಡೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಲವು ಗಾಡಿಗಳು ನಿಂತಿದೆ. நம்ம நேராக போயிட்டு நம்ம வண்டி எடுப்போம் பாருங்க. ನಾವು ನೇರವಾಗಿ ಹೋಗಿ ನಮ್ಮ ಗಾಡಿ ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ. நம்ம வண்டியை ஒரு வேலை போறோம், வேற யாராவது எடுத்தாலும் யாராவது உட்காந்து இருந்தாலும் ஏதோ நடந்தாலும் போய் சண்டை போடுவோம். என் பைக் ಅದು, ನನ್ನ ಗಾಡಿನ ಯಾರಾಟು ಮುಟ್ಟಿದ್ರು ಅಥವಾ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ನಾನು ಹೋಗಿ ಜಗಳ ಮಾಡ್ತೇನೆ, ಅದು ನನ್ನದು ಎಂಬುದಾಗಿ. அங்க நூற்றுக்கணக்கான வண்டி இருந்தா கூட நம்ம கவலைப்பட மாட்டோம். 100 ಗಾಡಿಗಳಲ್ಲಿ ಇದ್ರೂ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಲ್ಲ. அது வந்து அழுக்கா இருக்கலாம், ಅದು ಕೊಳೆಯಾಗಿರಬಹುದು, சீட்டு கிழிஞ்சு போயிருக்கலாம், ಅದರ ಸೀಟು ಅರ್ಧೋಗಿರಬಹುದು, ஸ்டாண்ட் இல்லாம இருக்கலாம், ಅದು ಒಂದು ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, டயர் எல்லாம் தேஞ்சு போயிருக்கலாம், ಟೈರ್ ಎಲ್ಲ ಸವದು ಹೋಗಿರಬಹುದು. பிரச்சனை கிடையாது, ಅದೆಲ್ಲ ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ. ಎಂದನು வரும்போது தான் நான் அதுல வந்து என் உரிமை காட்டுவேன். ನನ್ನದು ಅಂತ ಬರುವಾಗಲೇ ನಾನು ಹಕ್ಕು ಚಲಾಯಿಸ್ತೇನೆ. வேதம் சொல்லுது கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ಕರ್ತನು ನನಗೆ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. என் மேய்ப்பரா இருக்கும்போது பாருங்க, இந்த உலகத்துல நான் நிறைய யோசிக்கல, நீர் என்ன மேய்க்கக்கூடியவரா இருக்கிறீர், என்ன நல்ல இடங்களை கொண்டு போகிறீர், எனக்கு தேவையானதை நீ சந்திக்கக்கூடியவரா இருக்கிறீர், என்ன ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறீர், என்ன சுகப்படுத்துகிறவரா இருக்கிறீர், என் மேய்ப்பரா இருக்கிறார். என்னன்னு சொன்னா தனிப்பட்ட வகையில் உரிமை பாராட்டு. ನೋಡ್ರಿ, ನನಗೆ ಕುರುಬನ್ ಅಂತ ಬರ್ತದಲ್ವಾ, ಅಥವಾ ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. ನನ್ನ ಕುರುಬನ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನನ್ನು ಹಸಿರಾದ ಗಾವಲಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾನೆ, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ನಡೆಸ್ತಾನೆ, ನನಗೆ ಇರಬೇಕಾದ ಎಲ್ಲ ಹಕ್ಕನ್ನು ನಾನು ಚಲಾಯಿಸಬಹುದು, ಕಾರಣ ಆತನು ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. இந்த பசங்களை கூட நீங்க பார்க்கலாம் பாருங்க, ಮಕ್ಕಳನ್ನು ಸಹ ನೀವು ನೋಡಬಹುದು. மற்றவங்கிட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க எங்க அப்பா அவரு, ಇತರ ಬಳಿ ಅವ್ರು ಹೇಳುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ ನಮ್ಮಪ್ಪ ಅವರು. மற்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. 1000 ஆம்பளைங்க அங்க இருப்பாங்க, 1000 ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் யோசிக்க எங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு அவங்க கண்ணு தெரியும். 1000 ಪುರುಷರು ಗಂಡಸರು ಇದ್ರು ಅದೆಲ್ಲ ಯೋಚಿಸಲ್ಲ, ನಮ್ಮಪ್ಪ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ನೋಡ್ತಾರೆ. உரிமை, ಅದೇ ಹಕ್ಕು. ನೋಡಿ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சங்கீதக்காரன் சொல்றான், அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ, ನನಗೆ ಅಥವಾ ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ, என்ன சுகப்படுத்துவரார், ನನ್ನನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸ್ತಾನೆ, நல்ல மேய்க்கக்கூடியவராக, ನನ್ನನ್ನು ಉತ್ತಮವಾಗಿ ಮೇಯಿಸ್ತಾನೆ, ஆரோக்கியப்படுத்திக்கூடியவராக, ನನ್ನನ್ನು ಆರೋಗ್ಯಪಡಿಸಿ ಕೊಡ್ತಾನೆ. அப்படி விசுவாசிக்கிறீங்க? ಆ ರೀತಿ ನಮ್ಮ சொல்லுங்க, என் மேய்ப்பரா ಹೇಳ್ರಿ, ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ பாருங்க. அப்ப நம்ம அது உரிமை பாராட்டலாம் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಕ್ಕು ಚಲಾಯಿಸಬಹುದು. ஒவ்வொரு நாள் அந்த உரிமை பாராட்டலாம். ಪ್ರತಿ ದಿನ ಹಕ್ಕನ್ನು ನೀವು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿ, எனக்கு மேய்ப்பரா இருக்கிறீர், ನೀನು ನನಗೆ ಕುರುಬನಾಗಿದ್ದೀ. அப்ப பாருங்க, அவர் மேய்க்கிறார்னு சொன்னா கண்டிப்பா அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி கொண்டு போகணும், எங்க எப்படி நம்ம தேவைகளை சந்திக்கணும், எப்படி நம்முடைய உரிமைகள் நம்ம கொடுக்கணும், நம்மளை சுகப்படுத்தணும், நம்மளை வந்து ஆற்றணும், தேற்றணும், எல்லாம் அவருக்கு தெரியும். எனக்கு மேய்ப்பர் அவர். ಆತನು ನನಗೆ ಕುರುಬನಾಗಿರೋದನ್ನ ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು. ನನ್ನನ್ನು ಎಲ್ಲಿ ಮೇಯಿಸಬೇಕು, ನನಗೆ ಬೇಕಾಗಿರೋದೇನು, ನನ್ನ ಬೇಡಿಕೆ ಅಗತ್ಯ ಏನನ್ನೋದು ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஒரு ஸ்கூலில் நம்ம படிக்கும் போது கூட நமக்குன்னு ஒரு கிளாஸ் வாத்தியார் இருப்பார், நமக்குன்னு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ನೋಡ್ರಿ, ನಾವು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ ನಮ್ಮ ತರಗತಿಗಂತ ಒಬ್ಬ ಉಪಾಧ್ಯಾಯರು ಇರ್ತಾರೆ, ಅದಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಶಿಕ್ಷಕರು ಇರ್ತಾರೆ. நம்ம வந்து படிக்கும் போது ஒரு ஆளா படிக்கல, 50 பேரா படிச்சிருப்போம், ஆனாலும் சொல்லுவோம் அவரு என் வாத்தியார் அவர் அப்படி. ನೋಡ್ರಿ, ನಾವು ಒಬ್ಬರಾಗಿ ಓದಿರಲ್ಲ, ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇನ್ನು 50 ಜನ ಓದಿದ್ರು ನಾವು ಹೇಳ್ತೇವೆ ಅವ್ರು ನಮ್ಮ ಉಪಾಧ್ಯಾಯರು ಅಂತ. நம்ம உரிமையா சொல்லுவோம் அவர் என் வாத்தியார். சில டவுட் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட உரிமையா கேட்கும், அவர் எனக்கு வந்து சந்தேகங்களை போக்குவார். ಹಕ್ಕಿನಿಂದ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ, ಈ ನಮ್ಮ ತರಗತಿಗೆ ಇವರೇ ಉಪಾಧ್ಯಾಯರು, ಏನಾದ್ರು ಪ್ರಶ್ನೆಗಳಿದ್ರು ನಾವು ಹೋಗಿ ಅವ್ರ ಹತ್ರ ಮನ ತೆರೆದು படிச்சு முடிச்சு அந்த ஸ்கூலை விட்டு அந்த காலேஜ் விட்டு வெளியில வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சு கல்யாணம்லாம் பண்ணீங்கன்னா கூட என்னைக்கா ரோட்ல பாத்தீங்கன்னா சொல்லுங்க அவர் என் வாத்தியார் அவர். ನೀವೆಲ್ಲಾದ್ರೂ ಸ್ಕೂಲ್ ಓದಿ ಕಾಲೇಜ್ ಓದಿ ಮುಗಿಸಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಮದುವೆ ಎಲ್ಲ ಆಗಿ ಹಲವು ವರ್ಷಗಳಾದ್ಮೇಲೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ನೀವು ಹೇಳ್ತೀರಿ ಅವ್ರು ನಮ್ಮ ಉಪಾಧ್ಯಾಯ. ಅದು ಮಾತவே முடியாது, அது ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. யோசிச்சு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தர் என் மேய்ப்பரார். ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ, ಯೆಹೋವನು ನನ್ನ ಕುರುಬನು, என் மேய்ப்பர் அவர், ನನ್ನ ಕುರುಬನು. பல காரியங்கள் எடுத்து நான் பேசியிருப்பாது, ಹಲವು ಕಾರ್ಯಗಳು ತೆಗೆದು ಮಾತಾಡಿ, இன்னைக்கு அதை பேச வரல. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಅದನ್ನ ಮಾತಾಡ. 2வது வசனத்துல ஒரு வார்த்தையை
நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ಎರಡನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ அவர் என்னை புல்லுடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் ಆತನು ಹಸಿರು ಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನನ್ನ ತಂಗಿಸ್ತಾನೆ, ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿಗೆ ಬರಮಾಡ್ತಾನೆ. இது நம்ம வாசிக்கும் போது இதெல்லாம் ஏதோ ஆடு மேய்க்கிறவங்க ஆடுக்கும் மேய்ப்பனுக்கும் சம்பந்தம் நினைப்போம். ನಾವು ಇದು ಓದುವಾಗ ಇದೇನೋ ಕುರಿಗಳು ಮೇಯಿಸೋದು, ಕುರಿಗೂ ಕುರುಬನಿಗಿರುವಂತ ಸಂಬಂಧ ಅಂತ ನೆನೆಸ್ತೇವೆ. அவன் ஒரு மேய்ப்பனா இருந்ததுனால, ஒரு மேய்ப்பனா எப்படி ஆடுகள் மேல் அக்கறையா இருந்ததை வச்சுதான் கடவுள் அப்படி பார்க்கறான். அவர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார், எப்படி எல்லாம் அவர் வந்து காரியத்தை செய்யறார். ನೋಡ್ರಿ, ಇವನು ಕುರುಬನಾಗಿದ್ರಿಂದ ಕುರಿಗಳ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿ ಗಮನ ಇಟ್ಟು ಅಕ್ಕರೆಯಿಂದ ಇದ್ದನೋ ಅದೇ ರೀತಿ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ, ದೇವರು ನನಗೆ ಹೇಗೆಲ್ಲ ಇದ್ದ, ಹೇಗೆ ನಡೆಸ್ದ ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಸತ್ಯವೇದ ತಜ್ಞರು ಹೇಳ್ತಾರೆ, இது ஆடு மேய்க்கும் போது எழுதின சங்கீதம் இருக்காது, ಇದು ಕುರಿಗಳು ಮೇಯಿಸುವಾಗ ಬರೆದಂತ ಕೀರ್ತನೆ ಅಲ್ಲ. அவன் ராஜாவா ஆணிட்ட உடனே ஆடுகள் எப்படியெல்லாம் அவன் மேய்ச்சிருப்பான்றதை எண்ணி ராஜாவா அரண்மனையில உட்கார்ந்து எழுதியிருக்கிற சங்கீதமா இருக்கும். ಇವನು ಅರಸನಾದ ಮೇಲೆ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು ಇವನು ಕುರಿಗಳನ್ನು ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ಮೇಯಿಸಿದ್ನೋ, ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಇವನನ್ನು ಕೊಂಡು ಬಂದ ಅದನ್ನ ನೆನೆಸಿ ಅದಕ್ಕೆ ಹೋಲಿಸಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. இந்த வார்த்தை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜாவாயிட்ட அவன், ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಇವಾಗ ಅರಸನಾಗ್ಬಿಟ್ಟ. இப்ப ராஜாவாயிட்ட உடனே அவனுக்கு இப்போ பொறுப்புகள் அதிகமா இருக்கலாம், அதை விட அவனுடைய காரியங்கள் எல்லாம் நிறைய மாறி போச்சு. ಅರಸನಾದ್ಮೇಲೆ ಇವನಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿಕೆ ಹೆಚ್ಚಾಯ್ತು, ಇವನ ಮೇಲೆ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಹೆಚ್ಚಾಗ್ಬಿಡ್ತು. இப்போ நடத்துறதுன்றது மிக முக்கியம். ನಡೆಸೋದು ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. விசுவாசிக்கிறீங்க, ನಂಬ್ತೀರಾ? இந்த நடத்துதுன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நமக்கு அந்த பயம் இருக்கும் பாருங்க. ನಡೆಸೋದು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಪ್ರತಿಯೊಂದು ಹಂತದಲ್ಲೂ ಒಂದು ನಮಗೆ ಭಯ ಇರ್ತದೆ. நீங்க இன்னைக்கு எந்த காலகட்டத்தில் இருக்கீங்களோ, இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில எப்படி இதை நடத்துறதுன்றது ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில, ಇವತ್ತಿರುವಂತ ಸನ್ನಿವೇಶ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲ ಅಡಿಯಲ್ಲಿ ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು, ಈ ಕಾರ್ಯ ಹೇಗ್ ಮಾಡೋದು ಅನ್ನೋ ಒಂದು ಭಯ ಇರ್ತದೆ. நீங்க பின்னணியில கொஞ்சம் போய் பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்க எதிர்காலத்தை குறித்து எப்படி நடத்துறதுன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ಪ್ರತಿ ಸಾರಿ ಭವಿಷ್ಯವನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸೋದಂತ ಪ್ರತಿ ಹಂತದಲ್ಲೂ ಒಂದು ಭಯ ಇದ್ದಿರ್ತದೆ. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பயம் இருந்திருக்கும், எப்படி பாஸ் பண்ண போறோம், எப்படி ஒரு காலேஜ்ல படிக்க போறோம்னு ஒரு பயம். ಮಕ್ಕಳು ಓದ್ತಾ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಭಯ ಇದ್ದಿರ್ತದೆ, ನಾನು ಹೇಗೆ ಉತ್ತೀರ್ಣನಾಗ್ತೇನೋ, ಹೇಗೆ ಮುಂದೆ ಬರ್ತೇನೆ. சில கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் பண்றதுக்காகவே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். கல்யாணம் பண்ணி எப்படி நம்மளால ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா, அதை பராமரிக்க முடியுமா, அந்த தேவைகள் எல்லாம் நம்மளால வந்து நிவர்த்தி செய்ய முடியுமா, ஒரு பயம் இருக்கும். ಮದುವೆ ಆಗುವ ಮುನ್ನ ಮದುವೆ ಆಗೋ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಭಯ ಇರ್ತದೆ, ನಿಜವಾಗ್ಲೂ ಮದುವೆ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಅಥವಾ ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ಕುಟುಂಬ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದ, ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದ್ರೆ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗ್ತದ ಅಂತ ಭಯ ಇದ್ದಿರ್ತದೆ. நீங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிங்க, இல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க, உள்ள ஒரு பயம் இருக்கும், இது சரியா நடத்த முடியுமா, ஒருவேளை இது போய் நம்ம போய் அதை சரியான நடத்தக்கூடிய அளவுக்கு இது உண்டாகுமா, எல்லாமே சந்திக்க போடுமா, வெற்றி ஆகுமா, ஒரு பயம் இருக்கும். ನೋಡಿ, ಒಂದು ಕಂಪನಿನೋ ಅಥವಾ ಒಂದು ಉದ್ಯಮ ನೀವು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಭಯ ಇರ್ತದೆ, ಇದು ನನ್ನಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದ, ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದ, ಇದು ಯಶಸ್ವಿ ಕಾಣ್ತದೆ ಅಂತ ಒಳಗೆ ಒಂದು ಭಯ ಇರ್ತದೆ. நான் ஊழியம் ஆரம்பிக்கும் போது கூட என்ன உள்ள இருந்துச்சு பாருங்க, நம்மளால ஊழியம் செய்ய முடியுமா, நம்மளால பிரசங்கம் பண்ண முடியுமா, திரளான ஜனங்களை வந்து கடவுளுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு கடவுள் நம்மளை நடத்தி கொண்டு போக முடியுமா, எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ಸೇವೆ ಪ್ರಾರಂಭಿಸುವ ಮುನ್ನ ನನ್ನೊಳಗೂ ಒಂದು ಭಯ ಇತ್ತು, ಸೇವೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದ, ಒಂದ್ ವೇಳೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರೆ ಅದು ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದ, ಒಂದ್ ವೇಳೆ ನಾವು ಹಲವಾರು ಜನರು ಬಂದ್ರೆ ಪ್ರಸಂಗಿಸಲಿಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಸಮಾಲೋಚನೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಸಾಧ್ಯನೇ ಎಂಬುದ ಈ ಭಯ ಇರ್ತಿತ್ತು. ஏன்னா இந்த நடத்துதல் அப்படின்றது மிக முக்கியம் பாருங்க. ಈ ನಡೆಸುವಿಕೆ ಏನಿದೆಯೋ ಅದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. இந்த மேய்ப்பனுக்கு வந்து இந்த நடத்துதல்ன்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மேய்ப்பனுக்கு தெரியணும் இந்த ஆடுகளை வந்து எப்படி கொண்டு போனா எந்த இடத்துல வச்சிருந்தா நல்லா இருக்குன்னு இவனுக்கு தெரியும். ನೋಡ್ರಿ, ಕುರುಬರಿಗೆ ನಡೆಸುವಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಏನಂದ್ರೆ, ಈ ಕುರುಬರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು ಈ ಕುರಿಗಳನ್ನ ಎಲ್ಲಿ ಮೇಯಿಸಬೇಕು, ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರ್ತದೆ. இந்த ஆடுகளை குறிச்சி மேய்க்கிறதுக்கு முன்னாடியே இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களா, அந்த மேய்க்கிற இடத்தை போய் பார்த்துட்டு வந்து தான் இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு கொண்டு போவாங்க. ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಂತ ಈ ಕುರುಬರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಅಂದ್ರೆ, ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವ ಮುನ್ನ ಅವುಗಳನ್ನು ಮೇಯಿಸುವ ಸ್ಥಳವನ್ನು ಹೋಗಿ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದ ಮೇಲೆ ಅವುಗಳನ್ನು ಮೇಯಿಸ್ತಿದ್ರು. அந்த வழி முழுதும் பார்த்துட்டு போவாங்க. ಆ ಮಾರ್ಗ ಉದ್ದಕ್ಕೂ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ರು. எப்படி இறங்கும், ಕುರಿಗಳು ಹೇಗೆ ಇಳಿತಾವೆ, மலை எப்படி ஏறும், ಬೆಟ್ಟದ ಪ್ರದೇಶ ಹತ್ತುತ್ತವ, எப்படி அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ಹೇಗೆ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ದು அங்க இருக்கிற புல் எவ்வளவு நாளைக்கு அதுங்களுக்கு வந்து தேவையா இருக்கும், ಅಲ್ಲಿರುವಂತ ಹುಲ್ಲುಗಳು ಎಷ್ಟು ದಿನಗಳು ಅವುಗಳು ಬೇಕಾಗಿರ್ತವೆ. முதலாவது இந்த மேய்ப்பன் போய் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துதான் இந்த ஆடுகள் என்ன பண்ணுவானா அந்த வழியில கொண்டு போவான. ಮೊದಲನೇದಾಗಿ ಕುರುಬನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಂತೆ, ಮುಂದಾಗಿ ಅದರ ಹಾದಿಗೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದ ಮೇಲೆ ಕೊಂಡೊಯ್ತಿದ್ದ. சில இடத்துல பள்ளமா இருக்கலாம், சில இடத்துல மேடா
மேடா இருக்கலாம், சில இடத்துல தாண்டி போற சூழ்நிலை இருக்கலாம், சில இடத்துல தண்ணி இருக்கலாம், ನೀರೂಟುಗಳಿರ್க்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ನೋಡಿ, ಕೆಲವು ಸಾರಿ ತಗ್ಗು ಪ್ರದೇಶವಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಪ್ರದೇಶ ಇರ್ಬೋದು, ನೀರು ಇರ್ಬೋದು ಅಥವಾ ಕಾಡಿನ ಪ್ರದೇಶ ಏನೇ ಆಗಿರ್ಬೋದು. இந்த மேய்ப்பனுக்கு வந்து தெரியுமா, ஆடு இதை எகுரும், இதை தாண்டும், இதை முடியும், இதை வந்து இதுல கடந்து வரும், இது இந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம இந்த ஆடுகளுக்கு இது செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது நம்மள பின்தொடர்ந்து வரக்கூடிய அளவுக்கு இதுகளுக்கு திராணி இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா? ಕುರುಬನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರ್ತದೆ, ಈ ಕುರಿಗಳು ಇಷ್ಟು ದಾಟುತ್ತವೆ, ಇದು ಮುಂದುವರಿಯುತ್ತದೆ, ಈ ಹಾದಿ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, ಇಲ್ಲಿಂದ ನಡೀತದೆ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಕುರುಬನಿಗೆ ಆ ಕುರಿಗಳ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರ್ತದೆ. இப்போ கர்த்தர் வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಸಹ ಒಂದು ಹಾದಿಯಿಂದ ಒಂದು ಹಂತದಿಂದ ಇನ್ನೊಂದು ಹಂತ ಕೊಂಡೊಯ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, முதல்ல அதை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அல்லது அவர் வந்து இதெல்லாம் என்னால செய்ய முடியும்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன அதுல நடக்கிய கொண்டு போறாரு. ಮೊದಲು ದೇವರು ಅವುಗಳೆಲ್ಲವನ್ನು ನೋಡಿರ್ತಾನೆ, ನಂತರವಾಗಿ ನನ್ನಿಂದ ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ ಅಂತ ತಿಳಿದ ಮೇಲೆ ಆತ ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕೊಂಡೊಯ್ತಾನೆ. வேதம் சொல்லுது பாருங்க, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அவர் என்னை புல்லுடங்களில் மேய்த்து ಆತನು ಹಸಿರು ಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗಿಸಿ தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், ಶಾಂತಿಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿಗೆ ಬರಮಾಡುತ್ತಾನೆ. அப்ப அந்த இடத்துக்கு என்னால போக முடியாதுன்னு சொன்னா அவர் என்ன நடத்த மாட்டார் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿಗೆ ನನ್ನ ನಡೆಸೋದಿಲ್ಲ. பாருங்க, அந்த ஆடு அது மேல ஏற முடியலன்னு சொன்னா மேய்ப்பன் வந்து அந்த முயற்சி எடுக்கவே மாட்டான். ಕುರಿಗಳು ಆ ಉನ್ನತ ಪ್ರದೇಶ ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕುರುಬನ ಅದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಲ್ಲ. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஆடு இந்த அளவுக்கு எகிற முடியும், இந்த ஆடுக்கு இப்படி போக முடியும், இது வந்து அங்க நிக்க முடியும், இதுக்கு வந்து இது சாத்தியம், இது செய்யக்கூடிய அளவுக்கு இதுக்கு மனப்போக்கு இருக்குன்னு தெரிஞ்சதான் கொண்டே போவார் அவர். ಕುರುಬನಿಗೆ ಕುರಿ ಇಷ್ಟು ದಾಟುತ್ತದೆ, ಇಷ್ಟು ಮುಂದುವರಿತದೆ, ಇಷ್ಟು ನಡೀತದೆ ಅಂತ ಒಂದು ಆತನಿಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದಿದ್ರೇನೆ ಅದರ ಹಾದಿಯಲ್ಲಿ ಕೊಂಡೊಯ್ತಾನೆ. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ அவர் உங்களை நடத்துவார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. சொல்லுங்க, அவர் என்னை நடத்துவார். ಎಲ್ರು ಆತನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. நீங்க கூட சில நேரத்துல யோசிக்கலாம், எதிர்காலத்தை பத்தி தெரியல, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து போய் எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்காரு. ಹಲವು ಸಾರಿ ಭವಿಷ್ಯದ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ತಿಳಿದೇ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ನಮ್ಮ ಭವಿಷ್ಯವನ್ನು ಒಬ್ಬಾತನು ತಿಳಿದು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சில நேரத்தில் இப்படி பார்க்கும்போது பாருங்க, நம்ம பிள்ளைங்க எப்படி நாளைக்கு வரப்போகுது, நம்ம பிள்ளைங்க எப்படி நிலை நிற்க போகுது, நம்ம பிள்ளைங்க எப்படி நாளைக்கு ஜெயிக்க போகுது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் வந்து அந்த பிள்ளைகளுக்காகவே முன்னாடி போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி இந்த பிள்ளைங்களை எப்படி அங்க கொண்டு போய் சேர்க்கணும் அவர் ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காரு. ಮಕ್ಕಳ ಕುರಿತಾಗಿ ಹಲವು ಸಾರಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ಮುಂದುವರಿತವೆ, ಹೇಗೆ ಅವು ದಡ ಸೇರ್ತವೆ, ಹೇಗೆ ಅವು ಜೀವನದಲ್ಲಿ ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ಹೀಗಾಗ್ತವೆ ಎಂಬುದು ನಮಗೆ ತಿಳಿಯದೇ ಇರಬಹುದು. ಆಗ್ತಾನೆ ಕರ್ತನು ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕುರಿತಾಗಿ ಅವ್ರು ಏನಾಗಬೇಕಾಗಿದೆ ಆ ಸ್ಥಳವನ್ನು ಮುಂಚೆನೆ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ ನಾವು ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಬೇಕಾದ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. எனக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச அங்கிள் இருந்தார் பாருங்க, ನಾನು ತಿಳಿದಂತ ಒಬ್ಬ ಅಂಕಲ್ ಇದ್ರು ನೋಡಿ. அவர் வந்து 2 பிள்ளைங்கள, 2 ஆண் பிள்ளைங்க அவருக்கு. ಅವ್ರಿಗೆ 2 ಗಂಡು ಮಕ್ಕಳು. 2வது பிள்ளை வந்து BE முடிச்சிருந்தார். அவர் 2ನೇ ಮಗು BE ಮುಗಿಸಿದ್ರು. முடிச்சு வேலையே கிடைக்கல அவருக்கு. ಮುಗಿಸಿ ಅವ್ರ ಕೆಲಸನೇ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. சரி, இந்த அங்கிள் என்ன பண்ணாரு, இவனுக்கு வேலையே கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஏதாவது பொண்ணு ஒரு புக் ஸ்டால் வச்சு கொடுத்தாரு. ಅಂಕಲು ಸರಿ ಕೆಲಸ ಸಿಗ್ಲಿಲ್ಲ, ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಪುಸ್ತಕದ ಅಂಗಡಿಯನ್ನು ತೆರೆದುಕೊಟ್ರು. தம்பியால அதை செய்ய முடியல. ಹುಡುಗನಿಂದ ಅದನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. போகும்போது சில நேரத்துல பாருங்க, அவர் அழுதுருக்கிறார், கணவன மனைவி அழுதுருக்காங்க. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನಾನು ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರಾಗಿ ಸೇರಿ ನನ್ನ ಹತ್ರ ಹತ್ತಿದ್ದಾರೆ. நல்லா படிக்க வச்சேன், ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಸ್ದೆ, வேலை கிடைக்கும்னு பார்த்தேன், முடியல. ಕೆಲಸ ಸಿಗ್ತದೆ ಅಂತ ನೋಡ್ದೆಪ್ಪ, ಆದ್ರೆ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. நான் சொன்ன பயப்படாதீங்க, கடவுள் அவனுக்காக ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். ನಾನು ಹೇಳ್ದೆ, ಇಲ್ಲ ಹೆದರಬೇಡಿ, ಅವನಿಗೋಸ್ಕರ ದೇವರು ಉತ್ತಮ ಭವಿಷ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. கடைசில பாத்தீங்கன்னா புக்கு அந்த கடை லாஸ் ஆகி போச்சு. ಕೊನೆಗೆ ನೋಡಿದ್ರೆ ಆ ಪುಸ್ತಕದ ಅಂಗಡಿ ನಷ್ಟ ಹೊಂದಿತ್ತು. ஒரு கொரியர் கம்பெனில கொரியர் பாயா வேலை செஞ்சிருந்தார். ಒಂದು ಕೊರಿಯರ್ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೊರಿಯರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದ. சில 1000 ரூபாய் சம்பளம், ஏதோ ஒரு 3000 ரூபாய் சம்பளம், அதை கொண்டு போய் கொரியர் டெலிவரி பாயா வேலைக்கு சேர்ந்தான். 3000 ರೂಪಾಯಿನ ಸಂಬಳ, ಅದರಲ್ಲಿ ಕೊರಿಯರ್ ಬಾಯ್ ಆಗಿ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದ. நம்பிக்கை இழந்துட்டார் பாருங்க. ಇದ್ದಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದೋಯ್ತು. இல்ல கர்த்தர் செய்வார், நீங்க அமைதியா இருங்க. ನಾನು ಹೇಳ್ದೆ, ಇಲ್ಲ ಕರ್ತನು ಮಾಡ್ತಾನೆ, ನೀವು ಶಾಂತವಾಗಿ. அதுக்கப்புறம் ஏதோ ஒருத்தர் மூலியமா ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஒரு வேலைக்கு போனா. அப்படி ಆ ನಂತರವಾಗಿ ಯಾವುದೋ ಮುಖಾಂತರ ಒಂದು ಇಂಟರ್ವ್ಯೂ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ ಒಂದು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರು. போன உடனே ஒரு வேலை கிடைச்சிச்சு பாருங்க. ಹೋದ್ಮೇಲೆ ಒಂದು ಕೆಲಸ ಸಿಕ್ತು. ஒரு 25000 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு அமர்ந்தார். ಒಂದು 25000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳದಲ್ಲಿ ಮಾಡ್ತಿದ್ರು. அப்படியே படிப்படியா இன்னைக்கு வந்து அந்த அங்கிள் இறந்து போயிட்டாரு, அந்த ஆண்டி இறந்துட்டாங்க. ಹಂತವಾಗಿ ಮುಂದುವರಿತಾ ನೋಡಿ, ಕಾಲಕ್ರಮೇಣ ಅಂಕಲು ತೀರೋದ್ರು, ಆಂಟಿನೂ ತೀರೋದ್ರು. இன்னைக்கு அவங்க புள்ள ஒரு மாசத்துக்கு 6.5 லட்சம் சம்பாதிக்கிறாரு. ಇವತ್ತು ಅವ್ರ ಮಗ ನೋಡ್ರಿ ತಿಂಗಳಿಗೆ 6.5 ಲಕ್ಷ ಸಂಪಾದಿಸ್ತಾರೆ. அந்த மாதிரி விசுவாசி ನಂಬ್ತೀರಾ? அன்னைக்கு அவங்களுக்கு பாருங்க, இன்னைக்கு வேணா அவங்க இல்ல,
ಅವತ್ತು ஆனா அவங்க இருக்கும் போதே அவர் வந்து மாசம் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சிருந்தாரு. ಅವರು ಜೀವಂತವಾಗಿರುವಾಗಲೇ ತಿಂಗಳಿಗೆ 1.5 ಲಕ್ಷವರೆಗೂ ಸಂಪಾದಿಸ್ತಿದ್ರು. நமக்கு என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தா, ನಾವೇನ್ ನೆನೆಸ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, சில சூழ்நிலைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாதனால நம்மள எப்படி ஆண்டவர் நடத்துறான்னு நமக்கு அது விளங்காது. ಕೆಲವೊಂದು ಸನ್ನಿವೇಶಗಳು ನಮ್ಮ ಕಣ್ಗಳಿಗೆ ಕಾಣದೇ ಇರೋದ್ರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೇಗ್ ನಡೆಸ್ತಾನೆ ಅನ್ನೋದು ತಿಳಿದು ಬರಲ್ಲ. அவருக்கு தெரியும், புல்ல பார்த்துட்டு தான் நம்மள நடத்துறாரு. ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, ಹುಲ್ಲನ್ನು ನೋಡಿದ ಮೇಲೆನೆ ಅಲ್ಲಿಗೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ. புல்லுள்ள இடங்களில் என்ன நடத்துறாருன்னு சொன்னா, என்ன நடத்தின்னு போய் புல்லு எங்க இருக்குது அங்க மேய்க்க உள்ளங்க. புல்லு இருக்கிற இடத்தை அவர் பார்த்துட்டதுனால அந்த புல்லு இருக்கிற இடத்துக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கிறாரு. ಹಸಿರು ಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ನಡೆಸ್ಕೊಂಡು ಎಲ್ಲೆಲ್ಲ ಹುಲ್ಲಿದ್ದೆ ಅಲ್ಲಿ ನಡೆಸಲ್ಲ, ಮೊದಲೇ ಹೋಗಿ ಹಸಿರಾದ ಹುಲ್ಲುಗಳು ಎಲ್ಲಿದೆ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದ್ಮೇಲೆ ನಾನು ಅದ್ರಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾನೆ. இல்ல மறுபடியும் மேய்ச்சினே போய் இங்க கொஞ்சம் புல்லு இருக்குது கொஞ்சம் மேய்ஞ்சிரு, அப்படி இன்னும் கொஞ்சம் புல்லு இருக்குது மேய்ஞ்சிரு, அப்படி கிடையாதுங்க. ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ, ಅಲ್ಲಿದೆ ಇಲ್ಲಿದೆ ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಆ ರೀತಿ ನಡೆಸಲ್ಲ. அவர் முதல்ல புல்ல பார்த்துறாரு. அவர் ಮೊದಲೇ ಆತನು ಹುಲ್ಲನ್ನು ನೋಡಿರ್ತಾನೆ. எப்படி சொல்லுது பாருங்க, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறான்னு சொன்னா புல்ல பார்த்துட்டு தான் என்ன கொண்டே போறாரு. ಹಸಿರು ಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನಾನು ತಂಗಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೊದಲು ಹುಲ್ಲುಗಳನ್ನು ನೋಡಿದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿಗೆ ನಾನು ಕೊಂಡೊಯ್ತು. கர்த்தர் நம்மள நடத்துகிறார் அல்லது மேய்க்கிறார் நீங்க சொன்னீங்கன்னு வைங்களேன், அது வந்து உங்களுக்கு எண்ணங்களுக்கு புலப்படாம இருக்கலாம், ஆனா அவர் உங்களை நடத்துகிற அந்த விதம் மிகவும் அருமையான ஒரு இடமா இருக்கும். ದೇವರು ನಡೆಸ್ತಾನೆ, ಕೊಂಡೊಯ್ತಾನೆ ಎಂಬ ವಿಷಯ ನಮಗೆ ತಿಳಿಯದೆ ಹೋದ್ರೂ ಆತನು ಕೊಂಡೊಯ್ಯುವಂತ ನಡೆಸುವಂತ ವಿಧಾನ ಏನಿದೆಯೋ ಅದು ಬಹಳ ಅದ್ಭುತಕರವಾದದ್ದು. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாங்களேன், ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥಕ್ಕೆ ಬನ್ನಿ, 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 30ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. சிலது நம்மள கடவுள் நடத்துறாருன்னு சொன்னா அவங்க நினைக்கிறாங்க ஏதோ கடவுள் நடத்தின்னு போயிறாரு பிரதர் நினைக்கிறாங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನೋ ನಡೆಸ್ತಾನೆ ಬ್ರದರ್ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ತಾರೆ. 23 வாசிக்கிறோம் பாருங்க, 23ನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ಸ್ಥಳத்திலே ಮೇயும். ಆಗ ನೀವು ಹೊಲದಲ್ಲಿ ಬೀಜ ಬಿತ್ತುವುದಕ್ಕೆ ಆತನು ಬಿತ್ತನೆಯ ಮಳೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸುವನು, ನೆಲದ ಬೆಳೆಯಿಂದ ಸಾರವಾದ ಆಹಾರವನ್ನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಒದಗಿಸುವನು. ಆ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಂದೆಗಳು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾವಲುಗಳಲ್ಲಿ ಮೇಯುವವು. நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மரிகளும் முற்றத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசி உள்ள கப்பிகளை தின்னுமா. ಒಳಗೆಯುವ ಎತ್ತು ಕತ್ತೆಗಳು ಮೊರದಿಂದಲೂ ಕಾವೆ ಕೋಳಿನಿಂದಲೂ ತೂರಿದ ಉಪ್ಪುಪ್ಪಾದ ಮೇವನ್ನು ತಿನ್ನುವವು. பாருங்க, ஒரு இது ஏன் ஏசாயா தீர்க்க சொல்றான்னா, நிறைய ஆடு மாடுங்களாம் வந்துருச்சு அவங்களுக்கு. ಯಾಕೆ ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, ಅನೇಕ ಕುರಿದನಗಳೆಲ್ಲ ಬಂದಿದೆ. ஆடு மாடு வந்து அதுக்கு சாப்பாடு வேணும். ಕುರಿದನಗಳು ಹೆಚ್ಚಾದ್ರೆ ಅವುಗಳಿಗೆ ಆಹಾರ ಬೇಕು. அதனால இவங்க என்ன யோசிக்கிறாங்க, நிறைய ஆடு மாடு இருந்தா அதுங்களுக்கு அவ்வளவு சாப்பாடா இல்லப்போ, அதுக்கு வந்து புல்லோ அதுக்கு தானியமோ அதுக்கு வந்து கொல்லோ ஏதோ வைக்கணும், அதை வந்து பராமரிக்கிறதுக்கு எதனா வேணுமே. அது ಕುರಿದನಗಳು ಹೆಚ್ಚಾದ್ರೆ ಅವುಗಳಿಗೆ ಮೇವು ಕೊಡಬೇಕಲ್ಲ, ಅವುಗಳಿಗೆ ಹುಲ್ಲು ಬೇರೆ ಅದರ ಆಹಾರಗಳು ದಯಪಾಲಿಸಬೇಕು. நன்றி சொல்லுங்க, கரங்களை வைத்து நன்றி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ವಂದಿಸೋಣ. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி சொல்லுங்க, குடும்பத்துக்காக நன்றி சொல்லுங்க, ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ವಂದಿಸಿ, உங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி சொல்லுங்க, ಕೊಟ್ಟಂತ ಸೌಖ್ಯತೆಗಾಗಿ ವಂದಿಸಿ. நன்றி ராஜா. ವಂದನೆ ರಾಜ. வாதைகள் கூடாரத்தை அனுப்பு, ಉಪದ್ರವ ಗುಡಾರವನ್ನು பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. ಯಾವ ಕೇಡು ಸಂಭವಿಸದು, அப்பத்தியம் தண்ணீரும் ஆசீர்வாதம், ರೊಟ್ಟಿಯನ್ನು ನೀರನ್ನು மத்தியில் இருக்கிற வியாதி விலக்கு, ಮಧ್ಯದಿಂದ ರೋಗವನ್ನು எங்க சரீரத்துல எதெல்லாம் பிரச்சனை இருக்கல வெளியேறட்டும். ನನ್ನ ದೇಹದಲ್ಲಿ ಯಾವ್ದೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಆಗಿದೆ ಅವೆಲ್ಲ ಹೊರ ಹೋಗಲಿ. கிறிஸ்து இருக்கிற இடத்துல வியாதி இருக்காது. ಕ್ರಿಸ್ತನಿರೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ರೋಗ இருக்கிற இடத்துல கொலஸ்ட்ரால் இருக்காது. ಕ್ರಿಸ್ತನಿರೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೊಬ್ಬಿನಾಂಶ ಇರೋದಿಲ್ಲ. இருக்கிற இடத்துல பிபி இருக்க கூடாது. ಕ್ರಿಸ್ತನಿರೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿಪಿ ಇರಬಾರದು. இருக்கிற இடத்துல சுகர் இருக்க கூடாது. ಕ್ರಿಸ್ತನಿರೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಶುಗರ್ ಇರಬಾರದು. எல்லாம் நார்மல் ஆகட்டும். ಎಲ್ಲವೂ ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಬದಲಾಗಲಿ. குழப்பங்கள் விலகட்டும். ಸ್ವಾಮಿ, ಇಂತ ಗೊಂದಲಗಳು ನೀಗಲಿ. மனதில் இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் இயேசு நாமத்தில் விலகட்டும். ಮನಸ್ಸಿನ ಎಲ್ಲ ಈ ರೀತಿಯಾದ ವಿಚಾರಗಳು ನೀಗಲಿ. சமாதானங்களை ಕುಟುಂಬಗಳು ಸಮಾಧಾನವಾಗಿ தேவ சமாதானத்தில் நிரப்பப்படட்டும். ದೇವ ಸಮಾಧಾನದಿಂದ ತುಂಬಲ್ಪಡಲಿ. சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன்னு சொன்னீங்க. ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. சமாதானம் இருக்கட்டும். ನಿನ್ನ ಸಮಾಧಾನ ಇರಲಿ. நன்றி. ವಂದನೆ. நன்றி ராஜா. ವಂದನೆ ರಾಜ. நன்றி. ವಂದನೆ. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில ஆவியானவர் உதவி செய்வார். ಪ್ರತಿದಿನ ಈ ಆತ್ಮಿಕ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಆತ್ಮನೇ ನೀನು ವೇದ ವಾಸಿಕ, ಸತ್ಯವೇದ ಜಪಿಕ, ಪ್ರಾರ್ಥಿಸು, தேவனுக்கு காரியங்கள் செய்ய, ದೇವರಿಗಾಗಿ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡು. ஆவியானவர் உதவி செய்வார். ದೇವರ ಆತ್ಮನೇ ಸಹಾಯ ಮಾಡು. நன்றி. ವಂದನೆ. உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. உம்முடைய நாம மகிமை பெறட்டும். ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿ அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். அந்த ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ஆண்டவரே, உம்மிடத்தில் விதைக்கிற யாவும் பல மடங்கு வரும். ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಿತ್ತುವ
ಬರೋದಕ್ಕೆ ಹಲವರಷ್ಟು ಹಿಂದಿರುಗಿ ಬರ್ತಾರೆ. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறார். ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆண்டவரே பிரசன்னம் அவள் மேல ஒவ்வொரு நாளும் தங்கி ನಿನ್ನ இருக்கிறது. ಸಾನ್ನಿಧ್ಯ ಪ್ರತಿನಿತ್ಯ ಇವ್ರ ಮೇಲೆ ಇರಲಿ. செய்யறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ಹಾಗೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ கிருபை பெருகுவதாக. ಕೃಪೆ ಹೆಚ್ಚಲಿ. ஓ உம்முடைய கிருபை பெருகட்டும். ನಿನ್ನ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಲಿ இயேசு ದೇವರೇ. கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ இவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ಆಶೀರ್ವದಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಜೀವವುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ ஓ ತಂದೆ. நன்றி செலுத்துகிறோம். ಎಲ್ಲರೂ ವಂದಿಸಿ நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ವಂದಿಸುತ್ತೇವೆ. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, பரிசுத்த ஆவியான அன்யோன்யம் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ಸದಾ ಕಾಲ ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಆಗಿರಲಿ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ಕರಗಳು ತಟ್ಟಿ ವಂದಿಸೋಣ.